நம்ம மனசுல ஒரு பெரிய எதிர்பார்ப்போட, ஒரு கனவோட காத்திருந்த ஒரு படம். ஆனா, அது கடைசியில ஒரு பெரும் ஏமாற்றமா மாறிடுச்சுன்னா எப்படி இருக்கும்? கண்ணுல தண்ணியே வராத அளவுக்கு ஒரு வலி வரும் இல்லையா? அப்படித்தான் இருக்குதுங்க தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு தக் லைஃப் படத்தோட வெளியீடு. இந்த படம் உண்மையிலேயே ஒரு குப்பையா? இல்லையா? வாங்க, இந்த கலவையான விமர்சனங்களுக்கு பின்னாடி இருக்கிற உண்மைய பச்சையா அலசி ஆராய்வோம். நான் உங்கள் மாதவி. மணிரத்னம் இயக்கத்துல கமல், சிம்பு, த்ரிஷான்னு பெரிய நட்சத்திர பட்டாளத்தோட வெளிவந்த தக் லைஃப் படம் ரிலீஸ் ஆன 2 நாள்ல வெறும் 18 கோடி ரூபாய் வசூல் செஞ்சிருக்கு. இது ரசிகர்களுக்கு பெரிய ஏமாற்றத்தையே கொடுத்திருக்கு. இந்த படம் குறித்து மீசை ராஜேந்திரன் யூடியூப் சேனல் ஒண்ணுல என்ன பேசியிருக்காருன்னு பார்க்கலாம். தக் லைஃப் படத்தோட ட்ரெய்லர் வந்தப்போ, ட்ரெய்லர் சூப்பர், படம் கண்டிப்பா பட்டைய கிளப்பும்னு நானே சொல்லியிருந்தேன். அத நினைச்சுதான் இப்போ ரொம்பவே வருத்தப்படுறேன். ஆனா அதுக்காக நான் மன்னிப்பெல்லாம் கேட்க மாட்டேன். ஏன் தெரியுமா? அன்பு என்னைக்குமே மன்னிப்பு கேட்காது. ஆனா இசை வெளியீட்டு விழாவுல கமல் சார் ஏன் அப்படி பேசினாருன்னு தெரியல. அதனால கர்நாடகால படம் ரிலீஸ் ஆகலை. இது கமலுக்கு பல கோடி நஷ்டம்தானாம். இருந்தாலும் படம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைங்கிறது தான் உண்மை. மீசை ராஜேந்திரன் தக் லைஃப் படத்தை நாயகன் படத்தோட ஒப்பிட்டு பேசுறத சுத்தமா ஏத்துக்கவே முடியலன்னு கொந்தளிக்கிறாரு. 37 வருஷத்துக்கு முன்னாடி வந்த அந்த மாதிரி ஒரு படத்தை மணிரத்னத்தால மறுபடியும் எடுக்கவே முடியாது. நாயகன் ஒரு காவியம். ஒரு மிகப்பெரிய இயக்குனரும் ஒரு மிகப்பெரிய நடிகரும் சேர்ந்து ஒரு அற்புதமான படைப்பை கொடுத்திருக்கணும். இந்த படத்துல கதை திரைக்கதையில கோட்டை விட்டுட்டாங்கன்னு அவர் சொல்றாரு. ஆனா கமல் தனக்கு கொடுத்த கதாபாத்திரத்துல பிரமாதமா நடிச்சிருக்காராம். அவருடைய கண் அசைவு, கை அசைவு, உடல் மொழி எல்லாமே நடிப்புதான். கமல் போல ஒரு சிறந்த நடிகர் தமிழ் சினிமாவிலேயே இல்லைன்னு அடிச்சு சொல்றாரு மீசை ராஜேந்திரன். இங்கதான் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி பேச வேண்டியதா இருக்கு. தக் லைஃப் படத்தோட கதையே கலாச்சாரத்தை கெடுக்கிற மாதிரி இருக்குன்னு மீசை ராஜேந்திரன் சொல்றாரு. பெரிய தாதாவா இருக்கிற கமல் சிம்புவ தன் மகன் மாதிரி வளர்க்கறாரு. நாயகன் படத்துல வர்ற மாதிரி ரெட் லைட் ஏரியாவுல இருந்து த்ரிஷாவை காப்பாத்தி அவங்களோட வாழ்ந்து வர்றாரு கமல். ஆனா கமலுக்கும் சிம்புவுக்கும் சண்டை வந்துட, கமல் இடத்த பிடிக்கிற சிம்பு அம்மா மாதிரி பார்க்க வேண்டிய த்ரிஷா கிட்ட அசிங்கமா நடந்துக்கிறதையெல்லாம் ஏத்துக்கவே முயலன்னு வெக்கப்படுறாரு கமல். இதுக்கு முன்னாடி பல படத்துல பிளே பாய் ரோல்ல நடிச்சிருக்காரு. ஆனா இந்த வயசுக்கு மேல முத்தக்காட்சி, காதல் காட்சியில நடிக்கிறதெல்லாம் தவிர்த்துட்டு வயசுக்கு ஏத்த கதாபாத்திரத்துல நடிச்சிருக்கலாம்னு சொல்றாரு. இந்த கதையை எப்படி ஒரு மாபெரும் இயக்குனர் மணிரத்னம் எடுத்தாருன்னே தெரியலன்னு அதிர்ச்சியோட பேசுறாரு. நாயகன் படத்துல ஹீரோ எதுக்காக போராடுறாரு, யாருக்காக போராடுறாருன்னு ஒரு பின்னணி இருக்கும். ஆனா தக் லைஃப் படத்துல யார் பெரியவங்க, அப்பா பெரியவனா, எடுத்து வளர்த்த மகன் பெரியவனான்னு தான் கதை நகருது. உண்மையிலேயே தமிழ் சினிமாவின் கலாச்சாரம் எங்கே போகுதுன்னே தெரியலை. அவன் பொண்டாட்டிய இவன் வச்சுக்கிறது, இவன் மனைவிய அவன் வச்சுக்கிறதுன்னு படம் எடுக்கிறது சரியில்லைன்னு மீசை ராஜேந்திரன் ஆவேசமா பேசுறாரு. இந்த படத்தோட பட்ஜெட் 300 கோடி ரூபாய்னு சொல்றாங்க. ஆனா அவ்வளவு இருக்க வாய்ப்பே இல்லை. கமலுக்கு கொடுத்த சம்பளத்தையும் சேர்த்து சொல்றாங்களாம். கமல் நடிச்ச விக்ரம் படத்தை விட தக் லைஃப் வசூல் பாதிக்கு பாதிதான் வரும்னு சொல்றாரு. இப்போ இன்னொரு கேள்வியும் தமிழ் சினிமா வட்டாரத்துல ரொம்பவே சத்தமா பேசு பொருளா இருக்கு. தமிழ் சினிமாவுக்கு பல புதுமுக இயக்குனர்கள் வந்து தரத்தை உயர்த்திட்டு இருக்காங்க. ஆனா தமிழ் சினிமாவை உச்சத்துக்கு கொண்டு போன சில மூத்த இயக்குனர்கள் இப்போ படம் இயக்குறத விட்டுட்டு நடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னும் சில பேர் படம் இயக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படிப்பட்ட முக்கியமான இயக்குனர்கள் ஷங்கர், மணிரத்னம், ஏ.ஆர். முருகதாஸ். ஆனா இதுல ஷங்கர் கடந்த வருஷமும் இந்த வருஷமும் ரொம்ப மோசமான படங்களை கொடுத்து பெரிய தோல்விகளை சந்திச்சிருக்காரு. அவர் இயக்கத்துல போன வருஷம் வந்த இந்தியன் 2 வணிக ரீதியா வெற்றி பெற்றதோ இல்லையோ விமர்சன ரீதியா ரொம்பவே மோசமான படமா அமைஞ்சது. இப்போ இருக்கிற ரசிகர்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காத மாதிரி இருந்ததால பல தியேட்டர்கள்ல 2வது நாளே ஆள் இல்லையா. படத்தோட கதை, திரைக்கதை எல்லாமே படு சொதப்பல்னு சொல்றாங்க. இந்தியன் 2 சொதப்பிடிச்சுன்னு நினைச்சா ஷங்கரோட தெலுங்கு படமான கேம் சேஞ்சர் இந்தியன் 2வை விட காட்டுமூக்கை படமா இருந்துச்சுன்னு சொல்றாங்க. இப்போ இந்தியன் 3 படத்தோட பெரும்பாலான வேலைகள் முடிஞ்சதால அந்த படம் எப்படி இருக்குமோன்னு ரசிகர்கள் மத்தியில் ஒரு கலக்கம் இருக்கு. பிரம்மாண்டம்னாலே ஷங்கர் தான் இருந்த நிலைமை மாறி இப்போ ஷங்கரோட கதை திரைக்கதையையும் ரசிகர்கள் நார் நாரா கிழிச்சு தொங்க விட்டுட்டு இருக்காங்க. அவரை அவுடேட்டட் இயக்குனர்னும் விமர்சிக்கிறாங்க. மணிரத்னம் பொறுத்தவரைக்கும் பொன்னியின் செல்வன் 1, 2 பாகங்களுமே வணிக ரீதியா அவருக்கு வெற்றியை கொடுக்கலை. இப்போ இவரும் கமல்ஹாசனும் தக் லைஃப் படத்துல இணைஞ்சதுனால ரசிகர்கள் எல்லோரும் பெரிய எதிர்பார்ப்போட காத்திருந்தாங்க. ஏற்கனவே இந்தியன் 2 மூலமா கமல்ஹாசன் பெரிய தோல்வியை சந்திச்ச நிலையில தக் லைஃப் படமும் தோல்வி படமா உருவெடுத்துள்ளது. இதனால தமிழ் சினிமா ரசிகர்கள் இவங்க 2 பேரோட சினிமா முயற்சி பத்தி வருத்தத்தோட பேசிட்டு இருக்காங்க. அதாவது எப்படி இருந்த இயக்குனர்கள் எல்லாம் இப்போ பெரிய நட்சத்திர பட்டாளத்தை வச்சு ஒரு வெற்றி கொடுக்க முடியலையேன்னு ஆதங்கத்தோட பேசிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இணையவாசிகள் இவங்க எல்லாம் அவுடேட்டட் இயக்குனர்கள்னு விமர்சிச்சிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த அவுடேட்டட் இயக்குனர் ஏ.ஆர். முருகதாஸ் தானான்னு ஒரு கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. அவரோட கடைசி படமான சிகிந்தர் ஹிந்தில காட்டுமுக்கை படம்னு பேர் வாங்கிருச்சு. இப்போ அவர் இயக்கத்துல உருவாகி வர்ற மதராசி படம் எப்படி இருக்கும்னு ரசிகர்கள் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க.
ஆனாலும் சிவகார்த்திகேயன் ஒரு படத்தை தேர்வு செஞ்சிருக்காருன்னா அதுல கமர்ஷியல் அம்சங்கள் இல்லாம கமிட் ஆக மாட்டாரு. அதே நேரத்துல அமரன் படத்துக்கு அப்புறம் இந்த படம் ரிலீஸ் ஆக போறதால ரசிகர்கள் மத்தியில இருக்கிற எதிர்பார்ப்பை சிவகார்த்திகேயன் கண்டிப்பா உணர்வார். படத்தோட டைட்டில் டீசர் ரசிகர்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததால படக்குழுவினருக்கும் ரசிகர்களுக்கும் இந்த படம் மேல பெரிய நம்பிக்கை இருக்கு. அதே நேரத்துல சிகிந்தர் படத்தோட தோல்வியை நினைச்சு சிவகார்த்திகேயன் ரசிகர்கள் கொஞ்சம் பதற்றத்தோடவும் இருக்காங்க. இன்னைக்கு தமிழ் சினிமாவின் தலையெழுத்தே இந்த ஜாம்பவான்கள் கையில தானே இருக்கு. ஆனா இப்போ இந்த பெரிய இயக்குனர்களே இப்படி ஒரு சரிவை சந்திக்கும் போது ஒரு ரசிகனா உங்க மனசுல என்ன வலி, என்ன வருத்தம்? தக் லைஃப் உண்மையிலேயே ஒரு தவறான அத்தியாயமா, இல்ல இது ஒரு புதிய ஆரம்பமா? உங்க ஆழமான கருத்துக்களை இந்த வீடியோ பத்தி உங்க மனசுல தோணின எல்லாத்தையும் தயவு செஞ்சு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுடைய ஒவ்வொரு கருத்தும் இந்த சினிமாவில பெரிய மாற்றத்தை கொண்டு வர ஒரு விதையா மாறலாம். உங்க ஆதரவு இல்லாம நாம இல்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. நம்ம கோல்டன் சினிமா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானையும் தட்டிடுங்க. உங்க அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி. மீண்டும் ஒரு பரபரப்பான வீடியோவில் சந்திப்போம்.